ஆதரவற்ற குழந்தைகளை ரோட்ல பாத்தீங்கன்னா அவங்கள போட்டோ எடுத்து இந்த மோட் மிஸ்ஸிங்னு சோஷியல் மீடியால போடுங்க. டீடைல்ஸ்ல ஹீரோட ஃபோன் நம்பர் அதுல இருக்கும். இது பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பத்தி உடனே அந்த பொண்ணோட போட்டோ எடுத்து ஹீரோவோட சோஷியல் மீடியால போடுற. அது சோஷியல் மீடியால நிறைய பேர் ஷேர் பண்ணி அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. இதுல இருந்து ஹீரோயினுக்கு ஹீரோவா பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்படி நல்லதான் போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு சடனா ஆக்சிடென்ட் ஆகுது. தலையில பலமா அடிபட்டதுனால தமிழ் பேசுறது பதில வேற ஏதோ லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு அப்பாவை சம்மதிக்க வச்சு ஹீரோ அப்பா கிட்ட பேச வைக்கிறான். ஹீரோவும் பேசதான் ட்ரை பண்றான். பேசுறானா வேற லாங்குவேஜ்ல பேசுறான். சரியா பேசாதனால ஹீரோயின் ஹீரோவை ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனோட பிரச்சனையை சொல்லி பாக்குறான். டாக்டரும் புரிஞ்சுக்கல. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அங்க ஒரு ஆன்டி பாடி லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட வச்சு என்னால எழுத முடியல, எல்லாரும் பேசுறது எனக்கு புரியுது, ஆனா நான் பேசும்போது வேற லாங்குவேஜ் உங்களுக்கு கேக்குது. இப்படி அந்த ஆன்டி டிரான்ஸ்லேட் பண்றதுனால ஹீரோக்கு என்ன சொல்ல வந்தானோ அதை இந்த ஆன்டி கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒன்னும் புரிய வருது. அவனோட அம்மா கிட்ட சொல்லாத விஷயத்தை தான் கிட்ட மட்டும் உண்மையே சொல்றானா. அம்மாக்கு அடுத்ததா அந்த இடத்துல நம்மள வச்சிருக்காங்கன்னு அவளுக்கு புரியுது. ஹீரோக்கு வீடு பிரச்சனை இருந்திருக்கும், அது எல்லாமே ஹீரோயின் சரி பண்ணிருப்பா. இப்போ ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயின் ஹீரோக்கு கிஃப்ட் கொடுக்குற இதோட இந்த கதையும்